This video sponsored by EduQuest. இது ஆன்லைன் கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனி. இதில் நிறைய ஆன்லைன் கோர்சஸ் இருக்குது. அட்வான்ஸ் மார்க்கெட்டிங் காம்போ, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்டூடெண்ட் காம்போ, அக்கௌண்டிங் அண்ட் ஜிஎஸ்டி காம்போ, அட்வான்ஸ்ட் ஸ்டாக் மார்க்கெட்டிங், இன்னும் நிறைய கோர்சஸ் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் மதுரை டு தூத்துக்குடி 4 வழி சாலைகளில் இன்று காலை கண்டெய்னர் லாரியும் சரக்கு லாரியும் எதிர்பாராத விதமாக நேருக்கு நேர் மோதி கொண்டன. இந்த விபத்தில் 2 லாரிகள் ஓட்டுநர்கள் உட்பட 3 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். இந்த விபத்தால் அந்த பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை என்பது மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலை செல்லும் பகுதியாகும். இந்த சாலையில் எப்பொழுதுமே கண்டெய்னர் வாகனங்கள் அதிக அளவில் செல்லும். தென் மாவட்டங்கள் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் சரக்குகள் மதுரை தூத்துக்குடி 4 வழி சாலை வழியாக தூத்துக்குடிக்கு எடுத்து செல்லப்படுவது வழக்கம். இதனால் இந்த சாலையில் அதிக அவல் கண்டெய்னர் லாரிகள் பயணிக்கும். இந்த சூழலில் இந்த சாலையில் சென்ற கண்டெய்னர் லாரியும் சரக்கு லாரியும் இன்று காலை எதிர்பாராத விதமாக நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளாகின. இந்த விபத்தில் 2 வாகனங்களில் ஓட்டுநர் மற்றும் ஒரு கிளீனர் உட்பட 3 பேர் சம்பவ இடத்திலேயே பலியாகினர். இந்த விபத்தில் கண்டெய்னர் லாரியின் முன்பாகம் மற்றும் சரக்கு லாரியின் முன்பாகம் அப்பளம் போல நொறுங்கியது. விபத்தில் சிக்கியவர்களை எளிதில் மீட்க முடியாத அளவிற்கு சிக்கிக் கொண்டனர். இதை பார்த்த அக்கம் பக்கத்தினர் மற்றும் வாகன ஓட்டிகள் உடனே போலீசுக்கு தகவல் தெரிவித்தனர். அவர்கள் தீயணைப்பு படையினருக்கு தகவல் தந்தனர். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்பு துறையினர் இடிபாடுகளுக்கு சிக்கிய 3 உடல்களை மீட்டு பணியில் ஈடுபட்டனர். அதேபோல் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த அருப்புக்கோட்டை போலீசார் அந்த விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த விபத்திற்கு என்ன காரணம், யார் மீது தவறு என்பது விசாரணையின் முடிவில் தான் தெரியும். பொதுவாகவே பெரிய வாகனங்களை அதிகாலை நேரங்களில் ஓட்டுவோர் கவனமாக ஓட்ட வேண்டும். தூக்கம் வந்தால் ஓரம் கட்டிவிட வேண்டும். இல்லாவிட்டால் பெரிய விபத்துகள் ஏற்பட காரணமாகிவிடும். இந்த விபத்திற்கான காரணம் இன்னும் தெரியவில்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.